ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவன் இல்லாமல் பீஸா வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸ் எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்போ 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 3 தக்காளி, 1 வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததை ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட கொஞ்சமாக ஆரிகானோ, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாஸ் பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சா நிறையா தண்ணி விட்டுரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, லேசாக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு கடாயில் 1 கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்து அதை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிங் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீஸா பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இது இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கையிலேயே செய்யலாம், இல்லைன்னா சப்பாத்தி ரோல் பண்ணுறத வச்சு கூட செய்யலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது பீஸா பேன் இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கலாம். பீஸா பேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு அலுமினியம் பிளேட்டில் வச்சு செஞ்சுக்கோங்க. சில்வர் பிளேட்னால் சூடு தாங்காது, அவ்வளோவாக்கா சீக்கிரமாக கருகிடும். இந்த மாதிரி நல்லா மாவை வச்சு செட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் அமுக்கி விடுங்க. இப்போது ஒரு ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே இந்த மாதிரி குத்தி விடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை பரப்பிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான டாப்பிங்ஸை வச்சுக்கலாம். நான் இதில் மஷ்ரூம்ஸ், கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சீஸ் போட்டு தான் செய்ய போகிறேன். சீஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா சீஸ் சேர்க்க தேவையில்லை. சீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். டாப்பிங்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம். கேப்சிகமில் ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் கிடைச்சதுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கல. பன்னீர் சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இடத்துலையும் டாப்பிங்ஸ் வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அவன் செட்டப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அவன் செட்டப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதோட மொத்த செலவே 300 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். எனக்கு 2 பீஸா கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.